Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa man ahsanu deenan mimman aslama wajhahu lillahi wa huwa muhsinun wattaba'a millata Ibrahim hanifa wattakhadallahu Ibrahima khalila. சூரத்துன் நிசாவினுடைய 125வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா. மேலும் எவர் தம்மை முற்றிலும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து நன்மை செய்கிறவராக இருந்து நேரிய வழியை சார்ந்திருந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ அவரை விட மார்க்கத்தால் அழகானவர் யார்? அல்லாஹ் இப்ராஹிமை தன் உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து நன்மை செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை, ஏனென்றால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முஸ்லிம் என்பதாக பெயர் வைத்தவர்கள். யார் அல்லாஹ் தஆலாவிற்கு இந்த மாதிரி நம்ம ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டோமா இல்லை, இவங்களுக்கெல்லாம் முஸ்லீம்னு பேர் வச்சது யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம். முஸ்லிம் என்கின்ற பெயர், இந்த அஸ்லாம், இஸ்லாம், முஸ்லிம் என்கின்ற பெயரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்ச பெயர் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் நான் தான் முஸ்லீம். இஸ்லாம்னா முழுக்க முழுக்க அர்ப்பணித்தல், அதாவது ஒப்படைத்து விடுதல் அப்படின்ற அர்த்தம். இப்போ நம்மளுடைய விஷயங்கள், முஸ்லிம்கள் ஏன்னா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் தஆலா ஒப்படைத்து விட்டோம் அப்படின்னு அந்த அர்த்தத்தை வச்சுதான் நம்மளுக்கு இஸ்லாம் மார்க்கம் என்பதாகவும் அதே போன்று முஸ்லீம் என்பதாகவும் பெயர் வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபர்ஸ்ட் தன்னை முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலாவுக்கு அர்ப்பணித்து அவ்வளவு முஸ்லீம், நான் தான் முஸ்லீம் என்பதாக பெயர் வைத்தார்கள். அதனால அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லீம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குறிப்பிட்டு சொல்றது காரணம்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேர் வச்சாங்க, முஸ்லீம் என்ற பெயரை. அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றின அவர்களும் இஸ்லாத்துல உள்ளவங்க தான், அவங்களும் முஸ்லீம் தான். அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி யார் அவங்க அர்ப்பணித்தது போலவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாரோ அவரைத்தான் மிகவும் அழகானவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதோடு அல்லாஹ் தஆலா அடுத்தது சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் கலீலாக, தன் உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லித்தர. இந்த அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கலீலுல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பராக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஏராளமான காரணங்கள் சொல்லப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கலீலுல்லாஹ், இப்ராஹிம் பை வந்து அல்லாஹ்வுடைய கலீல். அதுக்கு காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி உணவு தயார் செய்வதற்கு, அதாவது குடும்பத்தாருக்கு பசியில் இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம்னு வெளியே போவாங்க. வெளியே போனா எவ்வளவு முயற்சிகள் சுற்றி பார்ப்பாங்க, கடைசியில சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க சொன்னா, திரும்பி வரும் பொழுது தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் போன தந்தை வந்து வெறும் கையோட திரும்பி வந்துட்டாரே அப்படின்னு நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனத்துல மூட்டையில ஃபுல்லா மண்ணள்ளி வைக்கிறாங்க. மண்ணள்ளி வச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அதை பார்க்க மண்ணள்ளி வச்சுட்டு சொல்றாங்க, இந்த மண்ணு மூட்டைகள் எல்லாம் மாவு மூட்டையா இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுடைய குழந்தைகள் அதை பார்த்துட்டு, சரி தந்தை வந்து மாவு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை வச்சு ரொட்டி சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அசதியில தூங்கிடுறாங்க. தூங்கின உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொட்டியினுடைய வாசனை தூங்கிட்டு இருக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வருது. அப்ப முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்தா தன்னை மனைவிட்டே கேட்கறாங்க, இங்க இருந்து மாவு கிடைச்சிச்சு அப்படின்னு. நீங்க தானே அந்த மாதிரி மாவு கொண்டு வந்துருக்கீங்க, உங்க வண்டி வாகனத்துலதான்
ஏன்னா 2 மூட்டை நிறைய மாவு இருந்துச்சு அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆதான ஹலீலி ரப்பி, இது என்னுடைய இறைவன உச்ச கண்பனாக இருக்கக்கூடிய என்னுடைய அல்லாஹ் தாலா இடத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றோம்னா அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஹலீலா ஏற்றிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விருந்தாளிக்கு ரொம்ப உபசரிப்பு செய்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாதிரி விருந்தாளை உபசரிக்கிறதுக்கு ஒரு ஆலையில் அந்த அளவுக்கு விருந்தாளிக்கு அதிகமாக உபசரிப்பு செய்யக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு சில மலக்குமார்களும் குழந்தைகளுடைய தோற்றத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நல்ல பெரிய கொளுத்த மாடை ஒன்று அறுத்து அதை சமைச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னாடி ஒரு சில அந்த மலக்குமார் முன்னாடி வச்சுட்டு, குழு வலாக்கி பிஷார்த்தி, நீங்க சாப்பிடுங்க, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லாம் சம்பளம்லாம் சமைச்சு வச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க சாப்பிடுங்க, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? குல்ஃபி அவளி, அதாவது ஆரம்பத்தில் நீங்க பிஸ்மில்லா சொல்லணும், சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அப்படி சொல்றதா இருந்தா நீங்க இந்த விஷயத்தை சாப்பிடுங்க, இந்த உணவை சாப்பிடுங்க. நான் நீங்க சாப்பிடும்போது சொல்ற மாதிரி பிஸ்மில்லா, சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுத்த வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இவ்வளவு உணவு உங்களுக்கு நான் வச்சிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா, சின்ன குழந்தை இல்லையா, அதனால அவங்களுக்கு புரியுற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அவங்க மலக்கு தான், ஆனா அவங்க வந்திருப்பது யாருன்னா சின்ன குழந்தைகளோட உருவத்துல. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நீங்க சாப்பிடுறதுக்கு ஆரம்பத்துல பிஸ்மில்லா சொல்லணும், சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அப்படி சொல்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த உணவை சாப்பிடுங்க அப்படின்னு உடனே அல்லாஹ் இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அபிஷேக் யா இப்ராஹிம், இப்ராஹிமே உங்களுக்கு சுப செய்தி, இத்தஹதல்லாஹு ஹலீலா, அல்லாஹ் தஆலா உங்களை உச்ச நண்பனாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதாக ஒரு அலாரம் உண்டு. அதே மாதிரி இன்னொரு மலக்கு வர்றாங்க. மலக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆடு மேய்த்து கொண்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல மலக்கு அல்லாஹ்வுடைய பேரை கொஞ்சம் மெதுவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காதுல மட்டும் விழுகிற மாதிரி அல்லாஹ்வுடைய பேரை சொல்றாங்க. சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பேரை கேட்டோன்னு ஒரு விதமான ஈர்ப்பு இந்த மாதிரி போய் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, இன்னொரு தடவை அந்த பேரை சொல்லுங்களேன் அப்படின்னா, இன்னொரு தடவை சொல்லணும்னா எனக்கு என்ன தருவீங்க, என்னுடைய செல்வங்கள் முழுவதையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், இன்னொரு தடவை கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க அந்த பேரை அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டோட அந்த மலக்கு கொஞ்சம் சவுண்டா சொல்றாங்க. கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் ஆர்வம், இன்னொரு தடவை கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க போறாங்க. போய் அந்த மலக்கிட்ட கேட்கிறாங்க. மலக்குல மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மலக்கு அவங்ககிட்ட போய் கேட்கிறாங்க, இன்னொரு தடவை சவுண்டா சொல்லுங்களேன், அப்ப எனக்கு என்ன தருவீங்க, இல்லக்கா அவ்வளாதி என்னுடைய குழந்தைகள் முழுசா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், இந்த பேரை மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு. 3வது தடவை சொன்னதற்கு பின்னால் அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மலக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பதற்காக வேண்டி என்னை அனுப்பினா அல்லாஹ் தஆலா உங்களை உச்ச நண்பராக ஆக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்கு சுபச்செய்தி சொன்னதாக வரலாறு உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலாவுடைய பேர் கேட்டா கூட அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி அந்த நெருப்புல தூக்கி போட்டப்ப நம்ரூது அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் நெருப்புல தூக்கி போட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை முழுக்க அர்ப்பணிச்சு நெருப்புல விழுந்தாங்க. இன்னொரு வரலாறு கூட உண்டு. அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்புல தூக்கி போட்டப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்ச, நெருப்புக்கு கட்டளையிட்டான், நாங்களும் கூனி பரதவ சலாமா, ஓ நெருப்பே நீ குளிர்ச்சியாகவும் சலாமதமும் ஆயிரும். அன்றைய நாளில் அந்த அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி போட்ட அந்த நாள், அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட அந்த நாளில் பூமியில இருக்கக்கூடிய எந்த நெருப்புமே சுடலையா அல்லாஹ் தஆலா. ஏன்னா பொதுவாக நெருப்புன்னு தான் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி போடக்கூடிய நெருப்புன்னு சொல்லாம அல்லாஹ் தஆலா பொதுவாக நெருப்புன்னு சொன்னதுனால பூமியில இருக்கக்கூடிய எந்த நெருப்புமே சுடவில்லை. காரணம் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உச்ச தோழர். அந்த அளவிற்கு முழுக்க தன்னை அர்ப்பணித்தார்கள். மகனை கனவுல பார்த்தாங்க, அறுக்கிற மாதிரி உடனே போய் அறுக்காங்க. அந்த சம்பவம் அறுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது இப்ராஹிம் இஸ்மாயில் அந்த தன்னுடைய மகனை அறுக்க முயல்கின்ற அந்த சமயத்துல மலக்குமார்கள் சொன்னாங்களா, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு நண்பனை எடுக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி குணமுடைய ஒரு நபரை தான் செய்யணும், அல்லாஹ் தஆலா தன்னுடைய உச்ச தோழராக ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னு மலக்குமார்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா சொன்னா, இவர் தான் என்னுடைய உச்ச தோழர், இவரைத்தான் நான் உச்ச தோழராக எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னதாக வரலாறு உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்லுகிற விஷயம் இதுதான். முழுக்க யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்களோ
அதே போன்று அர்ப்பணித்த நிலையில் யார் நல்லவர்கள் செய்கிறாரோ அவரை விட அழகானவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்கள், எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்கள் சொல்லித் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.